என் பேர் விஜய், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். தில்லி சாரோட தியான முகாம் பற்றி ஜெயமோகன் வெப்சைட்டில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. 2023 ஆகஸ்ட் அப்போ அவரோட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். யோகா இதெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டி, ஒரு பீஸும் வந்தது. அது என்னாச்சு அப்படின்னா, எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாமே பண்ண முடிஞ்சது. எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய கோயில் போகணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோயில் நிலத்தில் சுற்றி, எல்லாமே 1000 years old, அவ்வளோ கோவில் விசிட் பண்ணியிருப்பேன். ஒரு 500க்கு மேற்பட்ட சிலைகள் பார்த்துருப்பேன். ஒரு 300-400க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் பார்த்துருப்பேன். நமக்கே நிறைய டைம் இருக்குது அப்படின்னு புரிய வச்சதெல்லாம் இந்த யோகா இதை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நமக்கு நிறைய டைம் இருக்குது, எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பீஸும் டைமும் கிடைச்ச மாதிரி இருந்தது. மெயினாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லணுன்னா, மெயினாக ஃபுட் ஹேபிட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. முன்னாடி பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெகுலராக பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடுமே கண்ட்ரோல்லலாம் இருக்காது. விருப்பத்துக்கு தோன்றது சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிட்டுட்டு இருப்பேன். யோகா பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக ஃபுட் ஹேபிட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். எது வேணும்னு ரொம்ப கிளியராக தெரியுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ எல்லாம் பிரியாணி எப்போ சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியாது. அதுவுமே அது ஜஸ்ட் பிரியாணின்னு இல்லை, எதுவுமே மொத்தமாகவே சாப்பாடு என்ன வேணுன்றது ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். 2 இட்லி போதுமா, 3 இட்லி போதுமா, அந்த கிளாரிட்டியே ஒரு பயங்கரமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவையில்லாமல் டைஜஷன் இஷ்யூ கிடையாது. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. எப்போதும் ஒரு ஆக்டிவாக இருக்க ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லணும்னா, என்னோட ஜாப் இன்ஜினியரிங் மேனேஜர். நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 50 பேர் உள்ள ஒரு டீம் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு டேபிளில் ஒவ்வொரு விஷயம் லேண்ட் ஆகும். சில டைம் கியாட்டிக்காக இருக்கிறது எல்லாமே தெளிவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எது ரொம்ப முக்கியம், எது முக்கியம் இல்லை, அந்த ப்ரையாரிட்டைசேஷன், அந்த டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இது எதுவும் நம்மளை இம்பேக்ட் பண்ணாது. அதனாலேயே நம்மளால் பெட்டராக டிசிஷன் எடுக்க முடியுது. ஓவரால் காம்னஸ்ஸே எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்த்துலேருந்து, ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேருந்து, நம்மளோட பர்சனல் லைஃப்பில் நாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றது. இன்ஃபேக்ட் என்னோட குழந்தைங்களுக்குமே இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவைன்றதே நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியுது. ஏன்னா முதல்ல நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எங்களோட சைல்டு ரைசிங்லேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லிசனராக கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன் இந்த யோகாவில் பண்ணும்பொழுது. ஸ்பெஷல் தேங்க்யூ நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜெயமோகன் சாருக்கு. ஏன்னா இது எல்லாமே கனெக்டட் அவர் மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. அவரோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ண மூலியமாக தான் நிறைய கிடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக தில்லை சாருக்கு நான் யோகா கிளாஸோட மட்டும் இல்லை, அவரோட எப்போதும் கனெக்டில் இருப்பேன். ஏதாவது ஒரு சின்ன டவுட்டு, ஏதாவது கன்ஃபியூஷன், நாட் ஓன்லி மெடிடேஷன், பர்சனலாகவே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிலாம் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா சாருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். அந்த கான்வர்சேஷனில் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட கைடன்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பர்சனல் ரோல் மாடல்னே சொல்லலாம் அவர். அதுக்காகவே ஒரு தேங்க்யூ, பிக் தேங்க்ஸ் டு ஹிம். இந்த நித்தியவனமில் நிறைய நடக்கிற கிளாஸோட ஸ்டாஃப்ஸ் ப்ளஸ் இந்த டோட்டல் மணியை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக பெரிய தேங்க்யூ அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ்.